முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவையானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா. நான் இங்கே 6 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு. பூண்டு தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, தோலோடே போட்டுடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நான் சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். தேங்காய் மூடி, ஒரு தேங்காய் மூடி. அடுப்பில் வானல் போட்டுண்டாச்சு. நம்ம வறுக்க வச்சுருந்ததெல்லாம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கலாம், ரொம்பவே தீவி விடக்கூடாது. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுண்டாச்சு. இது கூடவே காஞ்ச மிளகாயும் பூண்டியும் போட்டு ஒன்று சேர பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதை வறுத்து நான் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். அதே வானலில் நம்ம இப்போ கீரை போட்டு வதக்கிக்கலாம். கீரை நல்லா தோண்டு வதங்கிடுச்சு. ஸோ இதையும் அந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பு, மிளகாய், கீரை, தேங்காய், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் புளியை நான் காமிச்ச புளியை தண்ணியில் ஊற வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் ஒன்று சேர கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் துவையல், நம்மளோட முருங்கைக்கீரை துவையல் ரெடியாக எடுத்து. இது ரொம்பவே இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யாரும் செஞ்சு பார்க்கல அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.